ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 30 days 30 வீடியோஸ் சேலஞ்சில் தான் இருக்கும். அந்த சேலஞ்சில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐ மேக்கப் போர்டில் ஐ மேக்கப் எப்படி பண்ணுறது, இது வேர்த்தா இல்லையா அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். டெமோ ப்ளஸ் ரிவ்யூ இது ரெண்டுமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நீங்கள் இந்த ஐ மேக்கப் போர்டை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஐ மேக்கப் போர்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக பேக்கிங்காக இருந்தது. அண்ட் அந்த போர்டு பார்த்தீங்கன்னா அந்த ஐ மேக்கப் போர்டு இருக்குது பார்த்தீங்களா, அது உண்மையாகவே செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. கீழே போட்டால் கூட உடையாது, அந்தளவுக்கு செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு லிக்விட் கொடுத்துருக்காங்க. அது எனக்கு தெரிஞ்சு மேக்கப் ரிமூவிங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த ஐ மேக்கப்போட டெமோ ப்ளஸ் ரிவ்யூ மட்டும் தான் பார்க்க போகிறோம். அந்த லிக்விட் பற்றின வீடியோவை நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம ஐ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணி பேஸ் மாதிரி செட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியோட ஹெச்டி ஃபவுண்டேஷன் தான். லைட்டர் ஷேட் எடுத்திருக்கேன் நான். இதை வச்சு நம்ம லைட்டாக ஒரு பேஸ் மாதிரி செட் பண்ணலாம். கொஞ்சோண்டு ஃபவுண்டேஷன் எடுத்து ஒரு வெட் பியூட்டி பிளெண்டரை வச்சு நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபேஸ் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அது மேலே நம்ம ஐ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஐ மேக்கப் பார்த்தீங்கன்னா ஐப்ரோ ப்ரஷ் எடுத்துக்கிறேன் நான். ஐப்ரோ தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு ஃபில் பண்ணுவோம். ஸோ ஐப்ரோவை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம ஐ மேக்கப்பு மூவ் பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐப்ரோ ப்ரஷ் தான் எடுத்திருக்கேன் நான். இந்த மாதிரி ஐப்ரோ ப்ரஷ் எடுத்து நம்ம ஃபில் பண்ணோம் அப்படின்னா ஐப்ரோ நல்லா வரும். நீங்கள் வேறு ஏதாவது ப்ரஷ் எடுத்து நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஐப்ரோஸ் கரெக்டாக வராது, கரெக்டாக அந்த ஷேப்பாக வராது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த ப்ரஷ் எதுக்கு யூஸ் பண்ணுமோ அந்தந்த ப்ரஷ் அதுக்கு யூஸ் பண்ணி ஐ மேக்கப் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், நல்லா வரும் உங்களுக்கு. இப்போ நம்ம ஐ மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ப்ரௌன் தான் ஃபர்ஸ்ட் எடுப்பேன் நான். ப்ரௌன் எடுத்துகிட்டு ப்ரௌனை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது மேலே தான் பிளாக் நான் அப்ளை பண்ணுவேன். இப்போ நம்ம ஐப்ரோவை ஃபில் பண்ணிக்கலாம். எனக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஐப்ரோ இந்த மாதிரி ஆர்ச் மாதிரி கட் ஆகி வரது தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கர்வ் டைப் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. எனக்கு தெரிஞ்சு ப்ரைடுக்கே பார்த்தீங்கன்னா நம்ம கர்வ் டைப் அந்தளவுக்கு ட்ரை பண்ண மாட்டோம். அவங்களுக்கு உண்மையாகவே கர்வாக இருந்தது ஐப்ரோ அப்படின்னா மட்டும்தான் இந்த மாதிரி நம்ம பண்ணுவோம். இப்போ நம்ம ஐப்ரோவை ஃபில்லின் பண்ணிக்கலாம். ப்ரௌனை வச்சு ஃபில்லின் பண்ணிட்டோம். நம்ம ஃபில்லின் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா பிளாக் எடுத்துக்கலாம். பிளாக் எடுத்து நம்ம லைட்டாக மேலே ஃபில்லின் பண்ணலாம். அப்போ தான் அந்த ஹேர்ஸ் மாதிரி தெரிகிற அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நான் பிளாக் எடுத்து ஃபில்லின் பண்ணிக்கிறேன். இந்த ஐ மேக்கப் போர்டில் ஃபர்ஸ்ட் எனக்கு சேலஞ்சிங்காக இருந்ததே இந்த ஐப்ரோஸ் தான். ஏன்னா ஐப்ரோஸ் பார்த்தீங்கன்னா அவங்க சும்மா ஒரு லைன்ஸ் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம அது மூலமாக லைன்ஸை க்ரியேட் பண்ணி ஒரு ஐப்ரோஸ் மாதிரி உருவாக்கணும். அது உண்மையாகவே சேலஞ்சிங்காக இருந்தது. அண்ட் ப்ளஸ் நல்லா ப்ராக்டிஸிங்காக இருந்தது. ஒரு மாதிரி ரியலாக பண்ணுற மாதிரி இருந்தது அந்த ஐப்ரோஸ் பண்ணும்போது. உண்மையாக இதை நீங்கள் ஐப்ரோஸ் உங்களுக்கு பண்ண தெரியல ப்ரைடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இந்த போர்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஐப்ரோஸ் கன்சீல் பண்ணிகிட்ருக்கேன். கன்சீல் பண்ணோம் அப்படின்னா இன்னமும் அழகாக இருக்கும், நல்லா ஒரு லுக்காக தெரியும். ஸோ அதனால் கன்சீல் பண்ணிக்கிறேன். கன்சீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஐ மேக்கப் மூவ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லான டபுள் கட் க்ரீஸ் ஐ லுக் தான் க்ரியேட் பண்ண போகிறேன். இந்த ஐ லுக் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் க்ரியேட் பண்ணியிருப்பேன் நான். பட் அதோட டெமோ காமிச்சிருக்க மாட்டேன். இன்றைக்கி அந்த டெமோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்குமே அந்த ஐ லுக் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் தான் அந்த ஐ லுக் நான் ட்ரை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ரெட் கலர் எடுத்து டிரான்சிஷன் ஏரியாவில் டெபாசிட் பண்ணிக்க போகிறோம். டெபாசிட் பண்ணதுக்கப்புறம் அதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் எடுத்து அதே ரெட் கலர் மேலே, அதாவது ஃபுல்லாக இல்லாமல் ஆஃபாக இருக்கிற அந்த ரெட் கலர் மேலே நம்ம அப்ளை பண்ணிக்க போகிறோம். அப்ளை பண்ணிவிட்டு அதையும் நம்ம பிளெண்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து நல்லா அதை பிளெண்ட் பண்ணிக்க போகிறோம். நல்லா பிளர்ராகி அதை பிளெண்ட் ஆகிற மாதிரி பிளெண்ட் பண்ணிக்க போகிறோம். அடுத்து நம்ம ஒரு எல்லோ கலர் எடுத்து அந்த ரெட்டு ஆரஞ்சு இதெல்லாம் பிளெண்ட் ஆகி இருந்து பார்த்திங்களா, அதுக்கு மேலே நம்ம லைனாக போட்டுக்க போகிறோம். அது எவ்வளோ மேலே இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் எல்லோ இருக்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி தான் நம்ம போடணும். அதையும் போட்டு நம்ம லைட்டாக பிளெண்ட் பண்ணணும். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பிளெண்டிங் ப்ரஷ்ஷை வச்சு அந்த எல்லோ கலரை ரெட் அண்ட் ஆரஞ்சு கலரோட நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக பிளெண்ட் பண்ணக்கூடாது, கம்மியாக பிளெண்ட் பண்ணி நம்ம செட் பண்ணணும்.
அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு பர்பிள் கலர் எடுத்து அந்த ரெட் மேலேயும் ஆரஞ்சு மேலேயும் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த பர்பிள் பார்த்தீங்கன்னா வந்து எல்லோட டச் ஆகாது. நீங்கள் பார்த்தா உங்களுக்கு வந்து அந்த பர்பிள் தெரியாது. பட் நான் வந்து பர்பிள் தான் அப்ளை பண்ணியிருந்தேன். ஒரு மாதிரி டார்க்கான பர்பிள் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன் நான். இப்போ நம்ம வந்து டிரான்சிஷன் ஏரியாவை தவிர கட் க்ரீஸ் ஏரியா வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தான் வந்து நம்ம அந்த இடத்துல வந்து கலர் டெபாசிட் பண்ண முடியும். அது எப்படி நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம திரும்பவும் வந்து ஒரு பிஎஸ்சி ஃபவுண்டேஷன் எடுத்து அங்கே வந்து ஒரு பேஸ் மாதிரி செட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம கலர் வந்து நம்ம அதில் வந்து டெபாசிட் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து நம்ம வெறும்னே அதில் கலர் டெபாசிட் பண்ணால் வந்து டெபாசிட் ஆக மாட்டேங்குது. இதுவும் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து போட்டுருந்துச்சு. பட் ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ணால் தான் வந்து கலர் வந்து அங்கே போய் செட் ஆகுது, இல்லாட்டி செட் ஆக மாட்டேங்குது. அதுக்காக தான் நான் வந்து இந்த பேஸில் வந்து திரும்பவும் வந்து இந்த கட் க்ரீஸ் ஏரியாவில் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறேன் நான். இதுக்கப்புறம் வந்து நம்ம கலர் பிளெண்டிங்கை வந்து பார்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் க்ரீஸ் ஏரியாவில் அப்ளை பண்ண ஃபவுண்டேஷனை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம் நல்லா. அடுத்து நம்ம பண்ண போகிறது நம்மளோட ஐஸில் இருக்க இன்னர் அண்ட் அவுட்டர் கார்னரில் ஒரு வி மாதிரி வந்து ஷேப் கொடுத்துக்க போகிறோம். அது எந்த கலர் பார்த்தீங்கன்னா வந்து பர்பிள் கலர் தான். ஸோ பர்பிள் கலரை வச்சு நம்ம இன்னர் அண்ட் அவுட்டரில் வந்து வி ஷேப் மாதிரி கொடுத்து அந்த இடத்த நம்ம வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறோம். டபுள் கட் க்ரீஸ்னால் ஒன்றுமே இல்லைங்க. நம்ம டிரான்சிஷன் ஏரியாவோட கலர்ஸும் நம்மளோட கட் க்ரீஸில் உள்ள கலர்ஸும் வந்து கண்டிப்பாக வந்து மிக்ஸ் ஆகிருக்கக்கூடாது, டச் ஆகிருக்கக்கூடாது. அதில் இருக்க அந்த லைன் வந்து டிஃபைனாக தெரியணும். அதுதான் வந்து டபுள் கட் க்ரீஸ் நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து இந்த பர்பிள் கலரை வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து பிளெண்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து பர்பிள் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து ரெட் கலர் வந்து டெபாசிட் பண்ணிக்க போகிறோம். டெபாசிட் பண்ணிவிட்டு அதையும் வந்து லைட்டாக நம்ம வந்து பிளெண்ட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆரஞ்சு கலரை வந்து டெபாசிட் பண்ணிக்க போகிறோம். அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட கலர்ஸ்லாம் வந்து லாஸ்ட்டில் வர மாதிரி இருக்கும், அப்படியே ரிவர்ஸில் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பர்பிள், அப்புறம் வந்து ரெட், அதுக்கப்புறம் வந்து ஆரஞ்சு, அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எல்லோட வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். அதை ஃபினிஷ் பண்ணி அந்த லைனை வந்து ஜாயின் பண்ண போகிறோம், அவ்வளவுதான். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிளெண்ட் பண்ணிவிட்டு அந்த எல்லோ மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து மேலோட்டமாக வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும். அதை வந்து பிளெண்ட் பண்ணக்கூடாது. அண்ட் அந்த எல்லோ நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லோ பிக்மெண்ட் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். சாரி, எல்லோ பிக்மெண்ட் கிடையாது, கோல்டன் பிக்மெண்ட். அது கோல்டன் பிக்மெண்ட் வந்து இப்போ அப்ளை பண்ணிவிட்டு இதோட வந்து இந்த லுக் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. அந்த கோல்டன் பிக்மெண்ட் வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, அதை வந்து அப்ளை பண்ணதோட அந்த லைன் வந்து தெரியக்கூடாது. ஸோ அந்த கோல்டன் பிக்மெண்ட்டை மட்டும் நம்ம லைட்டாக வந்து பிளெண்ட் பண்ணிக்கணும் சைடில். அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு நேச்சுரலாகவும் அழகாகவும் இருக்கும். இப்போ நம்ம ரெண்டாவது ஐஸ்லேயும் வந்து பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த ஐ லுக்கை ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஐலைனர் அண்ட் லேஷஸ் மட்டும் வந்து ரிமைனிங் இருக்குது. ஸோ ஐலைனர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஐலைனர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து லேஷஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஐலைனருக்கு பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி நான் டேஸ்லரோட ஐலைனர் தான் எடுத்திருக்கேன். அந்த ஐலைனர் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ளஸ் வந்து ரொம்ப நல்லாவும் இருக்கும். இப்போ நம்ம வந்து லேஷஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த ஐ லுக்கை வந்து ஃபுல்லாகவே க்ரியேட் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்து நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது இதோட கம்ப்ளீட் ரிவ்யூ தான். இதோட ரிவ்யூ சொல்லணும்னா வந்து ஃபர்ஸ்ட் ப்ளஸ் வந்து நான் வந்து சொல்லிடுறேன். இதில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ளஸ் அப்படின்னு என்னென்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஐப்ரோஸ் நான் இதில் ஃபில் பண்ணும்போது சீரியஸாகவே வந்து ஒரு ரியலாக ஒரு ஐப்ரோஸ் நம்ம ஃபில் பண்ணால் எப்படி இருக்கும், அதுவும் ஒரு அன்னிவனான ஐப்ரோஸ் நம்ம ஃபில் பண்ணால் எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் இருந்தது இது. செகண்ட் இதில் வந்து ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ப்ளஸ் என்ன சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, பிகினர் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஐ மேக்கப்ன்றது சுத்தமாக வரல, அது வந்து ஐப்ரோஸாக இருக்கும், ஐலைனராக இருக்கலாம், இல்லை வந்து லேஷ் வந்து எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்னு தெரியல ஒரு ஐஸில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஐ மேக்கப் போர்டு வச்சு நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இதில் லாஸ்ட்டாக வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நிறைய கலர்ஸோட ப்ளே பண்ணலாம், நம்ம நிறைய வெரைட்டிஸான ஐ லுக் வந்து இதில் க்ரியேட் பண்ணலாம், நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஐ போர்டு. இப்போ நம்ம வந்து இதோட ப்ளஸ் பார்த்தாச்சு. இதுக்கடுத்து நம்ம வந்து மைனஸ் தான் பார்க்க போகிறோம். மைனஸ்னால் ஒன்றுமே இல்லைங்க, கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரியல் ஐஸில் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்காது. அதை நான் வந்து கண்டிப்பாக ஷுவராக சொல்லுவேன் நான், ஏன்னா நான் பண்ணதை வச்சு சொல்கிறேன் உங்களுக்கு. ரியல் ஐஸில் நம்ம பண்ணும்போது வந்து அதோட ஸ்கின் டெக்ஸ்சர் வேறு மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரஃப்பான ஒரு டெக்ஸ்சர். இதில் நம்ம பண்ணும்போது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரியல் ஐஸில் வந்து பண்ண வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஐடியா வேணால் கிடைக்கும், எப்படி பண்ணணும் அப்படின்ற ஐடியா கிடைக்கும். பட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகாது, ரியலைஸ் ப்ராக்டிஸ் மாதிரி உங்களுக்கு இருக்குது. இதை பற்றி ஷார்ட்டாக சொல்லணும்னா ஐப்ரோஸ், ஐலைனர், அப்புறம் வந்து லேஷ் ஃபிக்ஸிங், இது மூணுத்துக்குமே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸஸாக இருக்கும். அது வந்து நீங்கள் ரியலைஸில் வந்து இந்த மெத்தடை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஏன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். மற்றபடி ஒரு ஐ லுக்கை க்ரியேட் பண்ணுறதுக்கு இதுக்கும் ஹியூமன் ஐஸ்க்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது ஒன்று தான் இதோட பெரிய பெரிய மைனஸ். இதுக்கு என்னோட சைடு வந்து நான் என்ன ரேட்டிங் கொடுப்பேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து 10க்கு 5 தான் கொடுப்பேன். 5க்கு வந்து அது வந்து ப்ளஸ்ஸுக்காக கொடுக்குறது, இன்னொரு 5 பார்த்தீங்கன்னா மைனஸ்க்காக கொடுக்குறது. அந்த 5க்கு நீங்கள் வந்து பேசாமல் ஒரு ரியல்
லைஃப்லேயும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிடலாம். அது இன்னமும் வந்து ஈவன் பெட்டர்னு சொல்லலாம். மற்றபடி வந்து இதை வந்து வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி எனக்கு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட மணி இருக்குது, அஃபோர்ட் பண்ண முடியுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். முடியாதவங்க தயவு செஞ்சு வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ரியல் லைஃப்பில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் நான். எனிவே இது வந்து வொர்த்தான ஒரு ப்ராடக்ட் தான். வொர்த் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்காக ரொம்ப வொர்த்தி ஏதாவது ரொம்ப ஹைப் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஹைப் பண்ணுற அளவுக்கு இது வந்து ரொம்ப வொர்த்தியான ப்ராடக்ட் நான் சொல்ல மாட்டேன். ஸோ இந்த ரிவ்யூ அண்ட் வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பார்த்து நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதோட ரிவ்யூ பற்றி யாராவது தெரிஞ்சுக்க நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.